இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2025 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 1:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அதிகாலை 12:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:43 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சமயோஜிதமாகவும் செயல்படுவீங்க. இன்று புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியாகவும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. அதற்குரிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. எவ்வளவுதான் அக்கறையாக வேலைகள் செய்தாலுமே மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் பெறவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொழிலாளர்களிடத்துல குறித்த நேரத்துல வேலைகளை வாங்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். மனைவியின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு திடீர் பயணங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களுடன் ஆதாயமும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக பரபரப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். நிதிநிலை சார்ந்த உங்களுடைய பார்வையும் வேறுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். மனதில் அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான சூழலும் உண்டாகும். முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற பேச்சுக்களையும் வாக்குறுதிகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அனைவரிடத்திலுமே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இணக்கமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சகஜமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்துல இருந்து உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். நன்மதிப்பையும் பெறுவீங்க. நல்ல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற சராசரியாகவும் இருக்கும். செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தன்னம்பிக்கையுடனும் துடிப்புடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஆற்றலுடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களை என்று மேற்கொள்ளவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த இடமாறுதல்கள் ஓரிரண்டு நாட்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சில முக்கியமான பொறுப்புகளை உங்களிடத்துல ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்களிலும் செயல்களிலும் மட்டும் கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை நீங்கள் மேற்கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று வருமானத்தை விட செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில இடங்கள்ல நீங்க சுயநலமாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலும் கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் நீங்கள் முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். சில நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வமும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த துறைகள்ல லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:43 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு இன்று ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை இப்பொழுது அடைவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். கூடுதலான வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. பணியிடத்துல சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது நீங்க செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்குங்க. செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று புத்துணர்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. சில தோல்விகள்ல இருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. சில ஆசை வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இதமான பேச்சுக்களை எல்லாமே அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரலாம். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிறு தடைகளும் இருந்தாலும் முடிக்கவும் செய்வீங்க. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் கிட்ட தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதனை எப்பொழுது நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில சிறப்பான திறமையினால மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான நேரத்தை உங்கள் குடும்பத்தினருடன் செலவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பணிகளை விரைவாக முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். வழக்கு விஷயங்கள்ல சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபார சிந்தனைகளும் மனதில மேம்படும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல தேவையற்ற வாக்குறுதிகளை தரவும் வேண்டாங்க. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக நீங்க சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். வேகத்தையும் காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குழப்பங்களும் குறையும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்குங்க. உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பணிகள் அதிகமாக இருப்பதினால ஏதாவது சலிப்புடனும் காணப்படுவீங்க. கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பமான உணர்வுகளையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலையில ஏற்படுகின்ற விரக்தியை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
அவர்கள்கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டாலே போதும் என்று ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். நிதியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும் என்று மற்றவர்களிடத்துல அதிகப்படியாக பேசிவிடவும் வேண்டாங்க. யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பழைய பகைமை ஏதாவது தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில ஏற்றமும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தந்தையாருக்காக மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய உதவியினால நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுடைய வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். மற்றபடி வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளையும் சமாளித்து விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல விருந்து விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை தொடர்பான விஷயங்கள் சிறப்பாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு துறைகள்ல நிதானத்துடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிறுதூர பயணங்களின் மூலம் மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இடமாற்றங்கள் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று மனதளவுல ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு அனுசரணையாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். வளர்ச்சியை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பணியிடத்துல திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. அதிக வேலைகள் இருந்தாலுமே இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நட்பான உரையாடல்களும் நடைபெறுங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். தான் சொல்வதுதான் சரி என்ற உணர்வுகளை மற்றவர்களிடத்துல ஏற்படுத்தவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு சில தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல முன்கோபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். சக வியாபாரிகள் என்று உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் என்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை சரியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. யாருடைய அறிவுரைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நீங்க புத்திசாலித்தனமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகம் நிமித்தமான பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆவணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கொண்டு செல்லும் உடைமைகளிலும் கவனமாகவும் இருங்க. பணத்தை கவனமாக வைத்து எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்களின் பேரில் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்தியான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பினை நிர்வாகத்தினர் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஏதாவது பண உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளை புதிய வழியில நீங்க வழிநடத்தவும் செய்வீங்க. சிறப்பான வழிமுறைகளை நீங்க ஏற்படுத்தியும் கொள்வீங்க. செலவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். சக வியாபாரிகள் கிட்ட இணக்கமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த தொல்லைகளும் குறையும். மருத்துவ செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல நினைத்துக் கொண்டு இருந்த வேலைகளை இப்பொழுது முடித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். இன்று வாழ்க்கை துணையுடன் வெளியிடங்களுக்கோ அல்லது சுற்றுலாக்களுக்கோ சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உங்களுடைய வேலையை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க. தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய உதவிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. புதிய வழியில வழிநடத்தவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நற்பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறுங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அதிர்ஷ்டகரமாக சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பின் காரணமாக பணியில நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் உணரலாம். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலை சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு சில மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சிலரிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இது சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில சர்க்கிள்கள்ல இருந்து முன்னேற்றம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். சாதகமான தீர்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இது பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய உற்சாகம் நல்லபடியாகவும் இருக்குங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதற்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தடைகளை எல்லாமே எளிமையாக சமாளித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. பழைய நினைவுகளின் மூலம் சுகமான அனுபவங்களும் உருவாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளும் குறையும். வாகன மாற்றங்கள் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். வியாபார நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில இருந்து வந்த தடைகளை சமாளிக்கவும் செய்வீங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும், பயணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க, ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள் ஏதாவது மந்தமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்கிக் கொள்வதும் நல்லது தாங்க. உற்சாகத்துடன் வேலைகள் செய்வதும் நல்லது. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணியின் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். அரசு வேலை வாய்ப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்ல தகவல்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். கடுமையாக பேசி காதலர்களுக்கு இடையே விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புதிய விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. சில வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில விஷயங்கள்ல என்று திருப்திகரமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையும் உற்சாகமாகவும் இருக்கும். வேலையில கவனத்தையும் செலுத்துவீங்க. தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல சின்ன சின்ன சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். வியாபார பணிகள்ல புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். வழக்கு சார்ந்த பணிகள்ல இழுபறிகளும் குறையும். இப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். தடங்கல்களும் நீங்கி நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. குழப்பமான மனநிலைக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று பதட்டப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில உங்களுடைய சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. ஏதாவது தகவல் பரிமாற்ற குறைபாடுகளும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுமூகமான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும்.
ஆனாலும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை எல்லாமே சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. நிலம் வாங்கி விற்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். கனிவுடன் பேசி காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய மனதை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மட்டும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில சின்ன சின்ன தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இதனை சமாளிப்பதற்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு தர்ம சிந்தனைகளும் என்று அதிகமாகவும் இருக்கும். சில சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வயிறு வலி தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். வியாபார பணிகள்ல புதிய கூட்டாளிகளும் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். இது மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிறுவனத்துல முதன்மை வகிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியை இழக்கவும் வேண்டாங்க. பிரார்த்தனைகள் மற்றும் இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்று பணியில சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். இன்று சில வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல இருந்து தனிமையாக உணர்வது போல வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல இத்தகைய உணர்வுகளும் இருக்காது. அன்பாகவும் இருப்பாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயங்களை கையாளும் பொழுது விழிப்புடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. யாருக்கும் வலிய சென்று உதவிகள் செய்யவும் வேண்டாம். கண்டிப்பாக பண உதவிகள் செய்யவும் வேண்டாம். சிலருக்கு இட மாறுதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகள் அனுப்பும் பொழுது குறித்த நேரத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றதா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியின் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று அழுத்தமாகவும் பேசவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை திணிக்கவும் வேண்டாம். பழைய இனிய சம்பவங்களை நினைத்து இப்பொழுது மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும்.
உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன அவஸ்தைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று புதியதாக கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த சில செலவுகளை இப்பொழுது சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சில விருப்பமற்ற செயல்களும் உங்களை சுற்றி நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வருமானத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்பட்டு கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக தடைப்பட்டு இருந்த விஷயங்களும் இப்பொழுது நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணிகள்ல இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் குறையும். வாசனை திரவியங்கள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல சுபகாரிய விஷயங்கள் கைகூடியும் வரும். பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் குறையும். வேலைகளும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் எளிதில் முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நீங்க அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபத்தையும் பெறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று சிறப்பாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதமாகி கொண்டு இருந்த சில வேலைகள் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வீடு மனை இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கான்ட்ராக்ட் தொழில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளும் இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். வங்கி லோன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். கட்டிட தொழிலாளர்களுக்கு சில கடினமான வேலைகளினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் இப்பொழுது வீடு தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிரிந்து இருந்த உறவினர்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சற்று பொறுமையாக இருந்து தங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். பெற்றோருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று மனதளவுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க.
செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே அறிந்தும் கொள்வீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். லாபம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல இன்று ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது சிறிது மந்தத்தன்மையுடனும் காணப்படுவீங்க. நம்பிக்கையான போக்கின் காரணமாக இன்ற செயல்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில சற்று கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்களிடத்துல அகந்தையான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகளுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சி நன்றாக தங்க இருக்கும். ஆனால் பணத்தை சேமிப்பது என்பது சற்று குறைவான வாய்ப்புகள் தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க அதிகமாக வருத்தப்படவும் வேண்டாம். தீர்வு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல நீங்க கோட்டை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. புதிய பொறுப்புகளை ஏற்பது என்பது சற்று சுமையாக தங்க இருக்கும். சாமர்த்தியமாக நடந்து குடும்ப விவகாரங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படக்கூடிய வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான புதிய பாதைகளை அமைத்தும் கொள்வீங்க. சில புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக காத்துக்கொண்டு இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேண்டுதல்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகரிக்கும் பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சிலருக்கு செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அனைத்து பணிகளையுமே சிறப்பாகவும் தைரியமாகவும் முடிக்கவும் செய்வீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருமண முயற்சியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுமைக்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இலக்கிய துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. கலை மற்றும் இலக்கிய துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளும் பிறக்கும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும்
மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.